கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலை வேளையில உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையிலே நான் நம்புகிறேன் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் தாமே இதை திறக்கிற பிள்ளைங்க, இதை பார்க்குற பிள்ளைங்க கூட நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்ம நேராக கடந்து போகலாமா? ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 5ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் சங்கீதம் 11:5 சொல்லப்படுற, கர்த்தர் நீதிமான தருகிறார், நுண்மார்க்கனையும் கொடுமையில் பிரிய உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்குதாங்க. கர்த்தர் நீதிமான சோதிக்கிறாராம். நீதிமான சொல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஆயிரும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான கர்த்தரே சோதிக்கிறார். யோபு என்ன பண்ணார்? சாத்தான் என்ன பண்ணுச்சு? அவரை சோதிக்கிறதுக்கு ஏசப்பக்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுச்சு? பர்மிஷன் கேட்டுச்சு. இன்னைக்கு நீ நீதிமானாக இருந்தினா, உத்தமனாக இருந்தினா, உத்தமையாக இருந்தினா, ஆஃபீஸில் சோதிப்பாங்க, சர்ச்சில் கூட பிரச்சனை வரும், போகிற இடத்துல உனக்கு பிரச்சனை வரும். ஆனால் ஆண்டவர் தான் சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு? சோதிக்கிறாரு. ஆனால் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்குதான். பாருங்க, சோதராவுடைய உள்ள என்ன பண்ணுதான்? வெறுக்குதான். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியப்படுகிறவன். துன்மார்க்குனா யாரு? குடிக்கிறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், அப்பா அம்மாவுக்கு அடங்காதவன், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க முட்டாள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. வேதம் சொல்லலை, நான் சொல்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொன்னால் முட்டாள் தான். கடவுள் இருக்கிறாருங்க. உனக்காக எனக்காக இந்த உலகத்தை படைச்சாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு. அதனால் கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முட்டாள் தான் நான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப சொல்லுவேன், கடவுள் இருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்க பாருங்கள் சொல்கிறாரு, துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியப்படுகிறவன். துன்மார்க்கன் அப்படி தான் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? இப்படிலாம் சொல்லுவான். கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க. இதை கேட்குற பிள்ளைங்க இனி சொல்லாதீங்க. மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுவார்? அவர் செய்வார். சோதரர் கொடுமையில் பிரியப்படுகிறவனை கர்த்தருடைய உள்ளம் வெறுக்குதாங்க. கொடுமை, மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, சித்தப்பா பெரியப்பா கொடுமை, சோதரம் ஜாதி கொடுமை. இப்படி கொடுமைனா நிறைய போயிட்டே இருக்குது. சின்ன பிள்ளைகளை வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படி கொடுமைகள் நிறைய இருக்குது தேசத்தில். குடிக்கிறது ஒரு கொடுமை. கொடுமை தான். அவங்க அப்பா அம்மா பின்னாடி நல்லா இருக்கணும்னு வளர்க்குறாங்க. ஆனால் குடிச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு மீறி அதுக்கு மாதிரி சுற்றிட்டு கிடக்குதுங்க. தப்பாக போகுதுங்க. தயவுசெய்து கேட்குற பிள்ளைங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. என்ன பண்ணுங்க? நம்ம இனி ஒரு நாட்களில் வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணுங்க? துன்மார்க்கமாக நடக்காதீங்க. கொடுமையில் என்ன பண்ணாதீங்க? பிரியமுள்ளவனாக இருக்காதீங்க. அது இருந்தீங்கன்னா ஆண்டவர் உள்ளம் வெறுக்குதாங்க. ஆண்டவரை உன்னை வெறுத்தா அப்புறம் யாருமே உன்னை என்ன பண்ண முடியாது? சரி செய்ய முடியாது. அவர் கை விட்டுடுவார். தேவோட பிள்ளைகளை இன்றைக்கி பாவம் தேடி வரும். தேவோட பிள்ளைங்க அதிலிருந்து மனம் திரும்புங்க. மற்ற பிள்ளைங்கள மனம் திரும்புங்க. உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா வாழறாங்க. உங்களுக்காக மனைவி பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்மளை சுற்றி இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னா துன்மார்க்கமாக இருக்கக்கூடாது, கொடுமையில் பிரியப்படக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் தண்ணியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்ப, நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்கிறார். நீதிமானாக இருந்தால் தான். நீதிமான சோத்தரிக்கிறாராம். ஆனால் சுத்த பொண்ணை விலங்கு அதனால அடுப்பில் வச்சு புடமிடுவாங்க. அப்போ புடமிட ஐயோ வானன்னு சொல்லுதா? நல்லா பொண்ணை நல்லா முகம் தெரிகிற வரைக்கும் அதை அழகாக படிச்சுட்டு அந்த வெறும் நகையை செய்கிறாங்க. அது மாதிரி உனக்கு பிரச்சனை பாடுகள் வரும்போது நீ சோத்துற பொண்ணை விளங்குறன்னு அர்த்தம். ஆண்டவர் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை செய்வாங்க. கொடுமையில் பிரியப்படாதீங்க, துன்மார்க்கமாக இருக்காதீங்க, நீதிமானாக இரு. உனக்கு சோதனை வரும், ஆனால் நீதிமானாக இரு. யோபு இருந்தார், இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக வாங்கிட்டார்.
இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ உண்மையா இரு. நீதிமானா இரு. பரிசுத்தத்து மேல இன்னும் பரிசுத்தமா இரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? இத கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா கொடுமையில் பிரியப்படாம, துன்மார்க்கமா இராத, ஆண்டவருடைய வேதத்தில இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா பிள்ளைகள் பாக்கியவதியா இருக்கட்டும். ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிங்க. பிரிந்த பிள்ளைகள் இணைக்கப்படட்டும். சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். வீடு இல்லாத பிள்ளை வீடுகளை தாங்க. முக்கியமா ஜனங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. ரட்சிப்பை தாங்க. ரட்சிக்கப்படாம சுத்திட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவருடைய வழிகள கைவிடப்படுவாங்கப்பா. கெஞ்சி ஜெபிக்கிறேன். மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். கிரேஸ் இன்டர்நெட்டு அப்படி ஜெப வீடு மேல்மலையனூர்ல இருக்குது. பிடிஓ ஆஃபீஸு பக்கத்தில வளத்தி ரோடுல. ஸ்தோத்திரம். காலையில 9:30 மணிக்கு தொடங்குறோம். மதியம் 1 மணி வரைக்கும் ஜெபம் உண்டு. அதுக்கு அடுத்தது மாலை நேரத்தில 6:30 மணியிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நாங்க இங்க ஜெபிக்கிறோம். வியாதி உள்ளவங்க, பிசாசு பிடியோட இருக்கிறவங்க, மனசு கஷ்டமா இருக்கிறவங்க, நீங்க இங்க வாங்க. இந்த பகுதியில மலையனூர்ல சுற்றி இருக்கிறவங்க வாங்க. அங்க இங்க இருக்கிறவங்களாம் நான் கூப்பிடல. இந்த பகுதியில இருக்கிற வாங்க. இத கேட்குற பிள்ளைங்க அங்கங்க பக்கத்துல எங்கெங்க சர்ச் இருக்குதோ அங்க போங்க. தேவன நேசிங்க. ஆண்டவர் உங்கள நேசிப்பாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள செய்வார். ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.